இதில் இந்த அச்சில் ஊற்றணும், இந்த அச்சு வந்திருக்கா. அதுதான் போகர் ஐயா முருகன் சிலையை பழனியில் செஞ்சது. இது வந்து கட்டுக்கோப்பா வைக்கும், அணுக்கள் அதிகரிக்கும், கொழுப்பு சத்தை குறைக்கும், சூட தணிக்கும். ஆல்கஹால் சரக்கு சாப்பிட்றவங்கலாம் வாரத்தில் ஒரு நாளாவது வந்து சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு லைன் விடுறதுனால நான் என்ன பாக்குறேன்னா, ஆல்கஹால் அதிகமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்தா ஆல்கஹாலோட இம்பாக்ட் கம்மி ஆகும்னு தாங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆல்கஹால் நிறுத்தாம எந்த ட்ரீட்மெண்ட்டோ எந்த மருந்துமே உங்க லிவரை பெட்டர் ஆக்காது. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான ஹெல்த் ரீல்ஸ் உங்களுக்கு டெய்லி கிளாரிட்டி வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமைக்கக்கூடிய தன்மை உள்ளது. நாளைக்கு கரிசலாங்கண்ணி வல்லார போடுவேன், ஒரு 15 வகை தோசை போடுவேன். ஃபாஸ்ட் ஃபுட்ஸை விட, ரொம்ப இனிப்பான ஐட்டம்ஸை விட இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம டெய்லி சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது கேலரி பேலன்ஸ்லயோ டெபிசிட்லயோ இருக்கும் போது. ஏன்னா இதுல ஃபைபர் இருக்கு, சிறு ஊட்டு சத்துக்கள் இருக்கு, நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. ஒரு பர்கரோ சிப்ஸை சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். ஆனா இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு இருக்க நோய்கள்லாம் அதிசயமா குணமாயிரும்னா குணம் ஆகாது. அது மட்டும் நம்பிடாதீங்க. ஆவாரம்பூ சட்னி, ஆவாரம்பூ டெய்லி 2 பூ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாவே காத்திருக்குமா. ஆவாரம் பூ பத்தி நம்ம பாண்டிச்சேரியிலேயே மனுஷனுங்களை வச்சு ஒரு ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அதுல கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கம்மி பண்ணுது அண்ட் சர்க்கரையும் கம்மி பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா ஆவாரம் பூ கிடையாது. ஆவாரம் பூல இருந்து எடுத்த ஹை கான்சென்ட்ரேஷனான பவுடர். ஆனா நீங்க ஆவாரம் பூ யூஸ் பண்றீங்கன்னா உங்க சர்க்கரை லெவல்ஸ் சடனா கம்மி ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி நீங்க சர்க்கரைக்காக ஏற்கனவே மாத்திரைகளோ இன்சுலினோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட கேட்காம இதை பண்ணாதீங்க. இது வந்து சப்பாத்தி கள்ளி பழம் இருக்குல்ல, கர்ப்பப்பை கட்டி, கேன்சர் கட்டி, ரத்த வந்தியா இருந்தாலும் 2 மண்டலம் சாப்பிட்டா. ஒரு 100 வருஷம் முன்னால எல்லாமே ஆர்கானிக்கா தாங்க இருந்துச்சு. ஆனா மாடர்ன் மெடிசன் கிடையாது. அப்போ மனிதனுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 35 வருஷம். இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் மாடர்ன் மெடிசன் இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம அன்ஹெல்த்தியா சாப்பிட்டாலும், ஒபேஸா இருந்தாலும், வேலை கம்மியா பண்ணாலும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்மளுக்கு 70 வயசுக்கு மேல. அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கரெக்டா கேலரி பேலன்ஸ்ல புரோட்டீனோ ஃபைபரோ சாப்பிடணும், தூக்கத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், இருக்க நோய்களுக்கு மெடிகேஷன் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கணுங்க. அப்பதான் நம்ம 70, 80, 90 ஆக்க முடியும். உங்க சாய்ஸ் என்னவா இருக்கும்? மாடர்ன் மெடிசின்ஸா இல்ல ஹெர்ப்ஸா இல்ல ரெண்டோட காம்பினேஷனுமா? என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.